Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கலெக்ஷன் ஏஜென்ட் மீது ஆட்டோ ஓட்டுநர்கள் நடத்திய தாக்குதலின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல்லடத்தை அடுத்த கரைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அழகு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு புறப்படும் போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவரது ஆட்டோவை மோதுவது போல் வந்து நின்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட் இளங்கோவுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இளங்கோ ஆட்டோ ஓட்டுநர் அழகுவை தாக்கியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா அருகே சாலையோரத்தில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொட்டபெட்டா அருகே உள்ள மைநிலை கிராம பகுதியில் சாலையோரத்தில் சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்துள்ளது. இதனை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ள நிலையில் அந்த கிராம மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். எனவே வனத்துறையினர் உடனடியாக சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுவதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் சென்னை RK நகரில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கலை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இன்டர்னல் மார்க் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் குறைவாக வழங்கப்பட்டு பழி வாங்கப்படுவதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் 2023-24 ஆண்டு வணிகவியல் துறையில் படித்த மாணவர்களில் 8 பேருக்கு மட்டும் குறைவான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு பழி வாங்கப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அந்த 8 மாணவர்களும் கல்லூரி நிர்வாகம் தங்களை திட்டமிட்டு பழி வாங்குவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முறையாக தண்ணீர் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டில் உள்ள திருவள்ளுவர் 8வது குறுக்கு தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 1 வருட காலமாக முறையாக குடிநீர் வழங்காததால் பலமுறை அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் மேலூர் பிரதான சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதால் அப்பகுதி வியாபாரிகள் வேதனையடைந்தனர். ஒத்தக்கடையில் உள்ள நரசிங்கம் சாலை மற்றும் மதுரை மேலூர் பிரதான சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகளான கடைகளின் முன்பகுதியை நீதிமன்ற உத்தரவுப்படி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். வியாபாரிகள் சிறிது காலம் அவகாசம் கேட்டபோதும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் மிகுந்த வேதனை அடைந்தனர்.